ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமர் முஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் சேமியா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சேமியா பிரியாணி செய்ய ஒரு பேனில் நான் 2 குழிக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் துண்டுகள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு கப் அளவு சேமியாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சேமியாவை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா எல்லாம் நல்லா வெந்திருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது கூட லாஸ்ட்டாக நான் மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ ரொம்ப சூப்பராக சேமியா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.